ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். நாம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. லார்ஜ் கேப்னு இருக்குது, மிட் கேப்னு இருக்குது, ஸ்மால் கேப்னு இருக்குது, மல்டி கேப், இப்படி பல வகையான கேட்டகரி இருக்குது. இதில் ப்ளூ சிப் ஃபண்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளூ சிப் ஃபண்டுங்கிறது வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை தான் சொல்லுவாங்க. இந்த லார்ஜ் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் பெரும் நிறுவனங்களை அவங்க முதலீடு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி 1 crore வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன், என்ன போர்ஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் A to Z வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து 1-to-1 மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் 1-to-1 மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும். டாப் 5 ப்ளூ சிப் ஃபண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, அதில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ சிப் ஃபண்டுனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ளூ சிப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ளூ சிப் ஃபண்டுகளை முதலீடு பண்ணுறப்போ வந்து என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்த்தாக வந்து யார் இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன ரிஸ்க் வந்து இப்படிப்பட்ட ஃபண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளூ சிப் ஃபண்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளூ சிப் ஃபண்டுனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ப்ளூ சிப் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய ஹை குவாலிட்டி ஸ்டாக்கில் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க. ஹை குவாலிட்டி ஸ்டாக்னு சொல்கிறப்ப வந்து ஹை குவாலிட்டி நிறுவனங்களில் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதாவது உதாரணமாக வந்து நெஸ்லே சொல்லலாம், அதுக்கப்புறம் HDFC பேங்க் சொல்லலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட SBI பேங்க்லேருந்து எல்லாம் உங்களுக்கு அறிமுகமான பெரும் டாப் நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க. ஏன் இப்படிப்பட்ட நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அதாவது இந்த நிறுவனங்களுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். அது ஒரு 20-30 வருஷங்கள் பழைய நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்களை இவங்க முதலீடு பண்ணுறப்ப அந்த நிறுவனங்களோட ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை தேர்ந்தெடுத்து தான் வந்து இந்த ப்ளூ சிப் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஃபண்டில் அவங்க முதலீடு பண்ணக்கூடிய ஸ்டாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இவங்க தான் வந்து லீடராக இருக்கிற நிறுவனங்களை பார்த்து தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஓரளவு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறப்ப எப்படி ஒரு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பெரிய அளவில் சரிஞ்சிச்சோ அப்படி இந்த ப்ளூ சிப் ஃபண்டுகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிடாது. ஸோ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஃபண்டுகளாக இருக்குது. இந்த ப்ளூ சிப் ஃபண்டுகள் எல்லாம் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களோட நான் சொன்னது மாதிரி இது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் இவங்களோட ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும். இந்த சமீபத்திய ஃபாலில் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து பெரிய அளவில் ஃபால் ஆனிச்சு. அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 20-25% வரைக்கும் இப்படிப்பட்ட நிறுவனங்களில் ஃபண்டுகள் வந்து பெரிய அளவில் ஃபால் நம்ம பார்க்க முடிஞ்சு. அதே நேரத்தில் ப்ளூ சிப் ஃபண்டுகளோட ஃபாலுங்கிறது இந்த அளவு பெருசாக இருக்காது. பட் அதே நேரத்தில் குறைவான ஃபால் இருக்கும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபண்டுகளில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப லாங் டேர்மில் வந்து நம்ம வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒரு எய்ம் இருக்கும் பட்சத்தில் வந்து இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நம்ம முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஏன்டா நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு ஃபண்டில் போட்டுட்டு திடீர்னு மார்க்கெட் சரிஞ்சிச்சுன்னா நம்மளோட முதலீடில் வந்து ஒரு பெரிய போர்ஷன்ஸ் வந்து குறையிறப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அச்சம் இருக்கும். ஸோ அந்த அச்சம் இல்லாமல் ஓரளவு நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக முதலீடு பண்ணணும்னா இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஃபண்டுகள் சிறந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு அவங்களோட ஹோல்டிங் வந்து AUM சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து பெரிய அளவில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்கள் நம்ம முதலீடு பண்ணுறப்ப சப்போஸ் ஒரு அன்சர்டனிட்டி வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபாலோ ஆகிறப்ப ஃபண்டில் வந்து நம்ம முதலீடு பண்ண பணத்தை வெளியில் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ முதலீடு பண்ணுற ஃபண்டுகள் வந்து பெரிய அளவு AUM இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முதலீடு பண்ணுறது சிறந்தது. இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 ப்ளூ சிப் ஃபண்டுகளை பற்றி கொடுக்க போகிறேன். இந்த நிறுவனங்களோட இந்த ஃபண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு பெரிய அளவு AUM உள்ள ஃபண்டுகளாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபண்டுகளில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப என்னென்ன ரிஸ்க் வந்து இன்வால்வ் இருக்குது அப்படிங்கிறது. அதாவது ப்ளூ சிப் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப என்ன ரிஸ்க் இன்வால்வாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பெரும்பெரும் நிறுவனங்கள் நம்ம முதலீடு பண்ணுறப்ப இந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் நிறுவனங்கள் மாதிரி பெரிய அளவில் அக்ரெசிவாக க்ரோத் இருக்காது. உதாரணமாக வந்து ஒரு 10%, 11%, 12% அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட க்ரோத் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். பட் அதே நேரத்தில் மிட் கேப் நிறுவனங்களை போட்டிங்கன்னா அந்த நிறுவனங்கள் வந்து பெரிய அளவில் க்ரோத் இருக்கும். சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் கூட அந்த ஸ்டாக்குகளோட ப்ரைஸ் வந்து 100%க்கு மேலே 200-300% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரத்தில் லார்ஜ் கேப் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் லீடரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட க்ரோத் வந்து ஒரே சடனாக வந்து ஒரே ஏற்றத்தில் ஏறிடாது. ஒரு ஸ்டேபிளான ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அடுத்ததில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மிட் கேப் ஃபண்டை பற்றி நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். பட் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட லார்ஜ் கேப் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த அளவு சரியும், பட் இருந்தாலும் வந்து சரியவே சரியாகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா இந்த ஃபண்டுலையும் பார்த்தீங்கன்னா 100% ஈக்விட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு ஃபண்டில் போடுறப்ப ஒரு நிறுவனத்தை வந்து எப்படி என்னென்ன விஷயங்கள் காரணங்கள் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கிறப்பையும் சரி, அல்லது நம்ம இந்தியாவிலேயோ வந்து ஒரு ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கும் பட்சத்தில் வந்து இப்படிப்பட்ட பெரும்பெரும் நிறுவனங்களோட அந்த வளர்ச்சிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரிஸ்க்காக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து ப்ளூ சிப் ஃபண்டுகளில் வந்து யார் முதலீடு பண்ணலாம், யாருக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து உங்களோட வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கோல் வந்து ஒரு 5 வருடத்துலேருந்து ஒரு 10 வருடம் இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஃபண்டுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது ஒரு மாடரேட்டாக ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு பெரிய அளவு ரிஸ்க் வேணாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு பண்ணணும்னு யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டுகள் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது யாரெல்லாம் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணி முதலீடு பண்ணுறாங்களோ, ஒரு ஸ்டெடியான ஒரு growth இருக்கும் அப்படிங்கிறத நம்பி யாரெல்லாம் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த லார்ஜ் கேப் ஃபண்டுகள் வந்து சிறந்ததாக இருக்கும். அதுலேயும் இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ப்ளூ சிப் ஃபண்டுகள் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் அவங்க முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து பெரிய அளவில் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எஸ்எஸ்ஜி அப்படிங்கிற அந்த திட்டத்தில் அவங்க முதலீடு பண்ணலாம். அல்லது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணிவிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அவங்களோட லைஃப் அவங்க கடத்திக்க முடியும். அடுத்தது வேறு யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணுறாங்களோ, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக வர்றவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஃபண்டு சிறந்தது. ஏன்டா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டில் நாலேஜ் இருக்காது. அதே நேரத்தில் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் போட்டுட்டு தங்களோட பணத்தை பெரிய அளவில் குறையிறத பார்த்துட்டு அவங்களாட்டி தாங்கிக்க முடியாது. ஏன்டா ஃபர்ஸ்ட் டைமாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப அச்சமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஃபண்டுகள் வந்து சிறந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து எந்த அளவு ரிஸ்க் உள்ளது, அதாவது எந்த அளவு வந்து இதெல்லாம் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மிட் கேப்பை விடையும் ஸ்மால் கேப்பை விட வந்து இது வந்து ரிஸ்க் குறைவாக உள்ளது. அதே நேரத்தில் இந்த ஃபண்டுகளும் வந்து பங்கு சந்தை சரிவில் இப்போ ரீசன்ட் கரெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 to 8%, 9% அளவுங்கிற சரிவு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நீங்கள் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் பார்க்குறப்ப அந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து 20-25% மேலே சரிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவு வந்து பெரிய அளவு சரிவை நம்ம பார்க்கல. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு நான் வந்து 5 ஃபண்டுகளை எடுத்து கொடுக்க போகிறேன். இதில் வந்து 4 ஆக்டிவ் ஃபண்டுகளையும் ஒரு பாசிவ் ஃபண்டையும் நாங்கள் எடுத்து காட்ட போகிறேன். இந்த ஃபண்டுகள் வந்து எந்த அளவு ரிட்டர்ன் கொடுத்துச்சு என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம். எஸ்ஐபியில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, இல்லை அதாவது லம்சம் முதலீட்டில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் இருக்கிற வந்து மணி கண்ட்ரோலோட வெப்சைட்டில் இருக்கேன். இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து கனரா அரபிக்காவோட ப்ளூ சிப் ஃபண்டை நான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து கிரைசில் ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொண்டது. இந்த ஃபண்டோட கரண்ட் என்ஏவி பார்த்தீங்கன்னா 67.87 இருக்குது. இது வந்து டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெகுலர் பிளானை பற்றி இதில் வந்து நான் எதுவும் பேச போகிறது கிடையாது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.51 ஆயிருக்கு. இது வந்து குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான். இந்த ஃபண்டோட ஏஎம் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13,848 crores வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 2 இயரில் பார்த்தீங்கன்னா 23%, 5 இயரில் பார்த்தீங்கன்னா வந்து 24% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நீங்கள் ஆல் டைம் ஹையை நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப வந்து இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த ப்ளூ கலரில் உள்ளது வந்து இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸு, அதற்கு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் நல்லா ஒரு பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஷார்ட் டேர்மில் 1 இயரில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கை விட இது பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அதிலேயே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் எப்படி இருந்துச்சு, அதாவது ஒரு வீக்கில் எப்படி இருந்துச்சு, ஒரு மாதத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்க முடியும். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 8% வந்து சரிஞ்சிருக்கு. அடுத்தது எஸ்ஐபி ரிட்டர்னில் வந்து இந்த ஃபண்டு எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் 10,000 நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அந்த ஃபண்டோட வேல்யூ இன்றைக்கி வந்து நீங்கள் டோட்டலாக வந்து 12,000 நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 12,121 இருந்திருக்கும். அதே நேரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 15% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். 3 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 27% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். 10 இயர்க்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா 135% வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 10,000 இதில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஐபி வழியாக நீங்கள் கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதோட மதிப்பு இன்றைக்கி வந்து 28 லேக்குக்கு வந்து வளர்ந்துருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபண்டை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணக்கூடிய டாப் 10 ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் தான் இருக்குது. ஈவன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில், அதாவது அந்த என்னென்ன ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். இது ஃபஸ்ட்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இன்னொரு ஃபண்டை பற்றி பார்க்கலாம்.
செகண்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துருக்கிறது வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட ப்ளூ சிப் ஃபண்டு. இந்த ஃபண்டோட ஏஎம் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 crores மேலே நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த கனரா ரெபேக்காவோட வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. 0.93 இருக்குது. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிரைசல் ரேட்டிங்கில் வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட அதாவது பெஞ்ச் மார்க்கோட நம்ம ரேட்டிங் பார்க்குறப்ப வந்து ஒரு வருஷத்தில் வந்து 7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த சரிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 25%, 5 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா காலத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு. ஈவன் 1 இயரில் பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து பீட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் நீங்கள் பார்க்குறது இந்த ஃபண்டோட பேர் தான் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட ப்ளூ சிப் ஃபண்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதற்கு அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதாவது 6 மாதத்தில் 9% சரிஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து 8% சரிஞ்சிருச்சு. இது அதை விட வந்து 1% சரிவு அதிகமாக இருக்குது. அடுத்தது கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ரிட்டர்னில் வந்து இந்த ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எந்த அளவு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது. ஈவன் வந்து அந்த லாஸ்ட்டு பார்த்து அந்த கனரா பேக்கோட அந்த ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து 135% இருந்துச்சு. இது அதை விட வந்து 2% வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் அதை செய்யணுமா, முதலீடு பண்ணணுமா வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டிங் 10 ஸ்டாக்கள் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல் ஸ்டாக் டீட்டெயிலும் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்டாக்களோட என்ன ஹோல்டிங் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிரே அசெட்டோட லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டை பற்றி நான் பல தடவை வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபண்டோட டீட்டெயில் நீங்கள் பார்த்துங்க. கரண்ட் எண்ணிவிட மதிப்பு வந்து 117 ரூபீஸாக இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட 35,000 கோடிகளுக்கு வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.55 தான் இருக்குது. அடுத்தது இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பற்றி பார்க்கலாம். 1 இயரில் வந்து 9%, 2 இயரில் பார்த்தீங்கன்னா 19%, 5 இயரில் வந்து கிட்டத்தட்ட இது வந்து 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈவன் நீங்கள் ஒரு 2 இயரில் பார்த்தீங்கன்னாலும் வந்து பெஞ்ச் மார்க்கோடு தான் வந்து இந்த ஃபண்டு வந்து வருமானம் கொடுத்துருக்கு. மற்றபடி அதை விட ரொம்ப அதிகமான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னு இல்லை. அடுத்தது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் தான் இங்கே பார்க்குறீங்க. இந்த ஃபண்டு வந்து கடந்த 6 மாதத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு. எஸ்ஐபி ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து நம்ம பார்த்த 2 ஃபண்டை விட வந்து குறைவாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஃபண்டு வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெரிய அளவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது. அதற்கு அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிற டாப் நிறுவனங்கள் தான் இவங்களோட ஹோல்டிங்கில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து நிப்பான் இந்தியாவோட லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம். இந்த ஃபண்டோட கரண்ட் எண்ணிவிட மதிப்பு வந்து 92.87 இருக்குது. இந்த ஃபண்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 34,000 கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்குது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.74 இருக்குது. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் வந்து 7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 26%, நல்ல ஒரு மற்ற ஃபண்டுகளோட 2 இயரில் பார்த்தீங்கன்னா இது பெஞ்ச் மார்க்கை விட வந்து எந்த அளவு வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கீழே நீங்கள் ஆரஞ்சு கலரில் பார்க்குறது வந்து இதோட பெஞ்ச் மார்க்கு. அதற்கு மேலே வந்து இந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இந்த ஃபண்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளாட்டி பார்க்க முடியுது. ஸோ இப்படி இந்த ஃபண்டுகளோட ரிட்டர்ன் டீட்டெயில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10% சரிஞ்சிருக்கு. எஸ்ஐபி ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 10 வருடத்தில் வந்து 144.98% கொடுத்துருக்கு. 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 73%, 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 15% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபண்டோட அந்த டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நீங்கள் இந்த ஃபண்டை பற்றி இன்னும் நீங்கள் அனலைஸ் பண்ணுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபண்டுகளோட இன்னும் டீப் ட்ரைவ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபண்டுன்னு இல்லாமல் எந்த ஃபண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன இருக்குது, பீட்டா எப்படி இருந்துச்சு, ஷார்ப் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரீசெண்ட் டயத்தில் சரிவு வந்ததுனால வந்து இதில் எல்லா ஃபண்டுகளும் வந்து ஷார்ப் ரேஷியோ வந்து குறைவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது வந்து எந்த ஃபண்டுக்கு வந்து குறைவாக இருக்கோ அந்த ஃபண்டு வந்து லெஸ் வாலட்டிலிட்டியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து பாசிவ் ஃபண்டு. பாக்கி நம்ம பார்த்தது எல்லாம் வந்து ஆக்டிவ் ஃபண்டு. ஆக்டிவ் ஃபண்டுக்கும் பாசிவ் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபண்ட் மேனேஜர் வந்து பெரிய அளவில் வந்து அதாவது ஒரு ஸ்டாக்கு வந்து வாங்கணும் விற்கணும்னா அவர் வந்து தன்னோட முடிவில் வந்து எப்போ வேண்டாலும் ஸ்டாக்கு வாங்குவார், விற்பார். ஸோ அவர் வந்து ஆக்டிவாக செயல்படுவார். அதனால் வந்து அந்த ஃபண்டுகளோட
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பாசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிலையும் சரி அல்லது சென்செக்ஸ்லையும் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அதே சேம் ஸ்டாக்கில் தான் வந்து இந்த ஃபண்டு வந்து முதலீடு பண்ணணும். அப்படி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவை கிடையாது. அதனால் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிறதுனால இந்த ஃபண்டு வந்து மற்ற ஆக்டிவ் ஃபண்டை விட வந்து பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்டிவ் ஃபண்டுகள் வந்து இந்த ஃபண்டு எப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் சரிவு வருதோ அந்த சரிவில் வந்து சிறப்பாக செயல்படும். அதே நேரத்தில் பாசிவ் ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறப்ப சிறப்பான வருமானத்தை கொடுக்கும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஃபண்டோட இணைவிட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் வந்து 162.90 இருந்துச்சு. ரீசெண்ட் ஆயிரத்தில் இந்த ஃபாலில் வந்து இந்த ஃபண்டு வந்து 155 அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருந்துச்சு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.17 இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட 19,000 crores மேலே முதலீடு இருக்குது. இந்த ஃபண்டில் ஆக்சுவலாக வந்து இதில் பெஞ்ச் மார்க்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் கோஆர்லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபண்டு 1 இயர்லேயும் வந்து அப்படி தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். 2 இயர்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் நிஃப்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அதோட சேர்ந்த மாதிரி தான் அதோட வருமானம் இருக்கும். 5 வருடங்களில் நீங்கள் பார்த்தாலும் சரி 10 வருடங்களில் பார்த்தாலும் சரி அந்த அளவு தான் ரிட்டர்ன் இருக்கும். ஸோ 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 23% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, எந்த அளவு சரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டு மாதிரி தான் வந்து இதோட சரிவும் இருக்குது. 9.89% வந்து 6 மாதத்தில் சரிஞ்சிருக்கு. அடுத்தது எஸ்ஐபி ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 வருடத்தோட எஸ்ஐபி ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப 105.33% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் மற்ற ஆக்டிவ் ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரீசெண்டாக வந்து ஆக்சுவலாக வந்து 2013 நான் நினைக்கிறேன் அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து செபி கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் வந்து எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டுகளும் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அதாவது பாசிவ் ஃபண்டுகள் வந்து சிறப்பாக வருமானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஃபண்டுகளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து ப்ளூ சிப் ஃபண்டுனா என்ன, அந்த ப்ளூ சிப் ஃபண்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணணும், இதில் முதலீடு பண்ணுறப்ப என்ன பெனிஃபிட்டு என்ன ரிஸ்க்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.